வெல்கம் டு தமிழ் மிக்சர். எல்லா உழவர்களுக்கும் வருங்கால உழவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மண் வளத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மண்ணுங்கிறது ஒரு இயற்கை ஆதாரம், அது விவசாயத்துக்கு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம உலக நிலப்பரப்புல 11% மட்டும்தான் விவசாயம் நடக்குது. அந்த 11%ங்கிறது 13.4 பில்லியன் ஹெக்டர். இந்தியாவை பொறுத்தளவு 159.7 மில்லியன் ஹெக்டர் இதுல மட்டும்தான் விவசாயம் நடக்குது. அந்த நிலமும் வளமா இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல அது வளமா தான் இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கை விவசாயம் செஞ்சாங்க, தொழு உரங்களை பயன்படுத்தினாங்க, பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, ரசாயன உரம் இதெல்லாம் அவங்க பயன்படுத்தல. அதனால நிலம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம அப்படி இல்லை. இந்திய மக்கள் தொகையை 3ஆ பிரிச்சா அதுல 2 பகுதி மக்கள் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழிலையும் தான் நம்பி இருக்காங்க. அதனால நிலவளத்தை காக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். இதை நம்ம வீட்டிலேயே கூட பார்த்துருக்கலாம். தொட்டிகள்ல ரோஜா செடி வளர்க்கும் போது அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பூக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிரும், அதோட வளர்ச்சி கூட குறையும். ஏன்? மண்ணுல உள்ள சத்துக்கள் குறையிறதுனாலதான். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தொட்டியில் உள்ள மண்ணை மாற்றுவோம். அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான மண்புழு உரம் இந்த மாதிரி கொடுப்போம். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு செடியோ இல்லை ஒரு பயிரோ வளர்றதுக்கு மண்ணில் உள்ள சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, ஒரு வளமான மண்ணுனா எப்படி இருக்கணும்? மண்ணில் அங்கக கழிவுகள்னு சொல்லப்படுற ஆர்கானிக் மேட்டர்ஸ் அதிகமாக இருக்கணும். பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அந்த பயிர் ஈஸியாக எடுத்துக்கிற அளவில் இருக்கணும். நுண்ணுயிர்கள் அதிகமா இருக்கணும். ஈரப்பதத்தை அந்த மண்ணு தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மண்ணுல கார அமிலத்தன்மை 6லிருந்து 6.8 இருக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நம்ம மண்ணுல மண்புழுக்கள் இருந்தாலே அது ஒரு வளமான மண் அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து மண் பரிசோதனை. மண் பரிசோதனை நம்ம ஏன் செய்யணும்? நம்ம பண்ற விவசாய சாகுபடி எப்ப லாபகரமானதா இருக்கும்னா நம்ம பயன்படுத்துற இடுபொருள் செலவுகளை குறைச்சாதான். இடுபொருள் செலவுகள்னு பார்த்தா பூச்சிக்கொல்லிகள், உரங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். உரத்தை எப்படி குறைக்கிறது? நம்ம மண்ணுல ஏற்கனவே சத்துக்கள் இருக்கும். நம்ம மண் பரிசோதனை செய்யறது மூலமா மண்ணுக்கு தேவையான சத்துக்களை மட்டுமே நம்ம கொடுக்கலாம். இதனால உரங்கள் செலவு குறையும். இன்னும் சொல்ல போனா நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேல உரங்களை பயன்படுத்துறதுனாலதான் வயலுக்கு பூச்சிகள் வருது, முக்கியமா தழை சத்து. இப்போ நம்ம வயல்ல உள்ள மண்ணை மண் பரிசோதனை நிலையத்துக்கு எடுத்துட்டு போனா அதுல அவங்க பாக்குற விஷயங்கள் 2. ஒன்னு ஈசி, இன்னொன்னு pH. ஈசிங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி 4 ds/m இருந்துச்சுன்னா நம்ம மண்ணுல உப்புத்தன்மை இருக்கிறதா அர்த்தம். இந்த மண்ணுல பயிர்கள் வளர்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இதுவே 7 ds/m இருந்துச்சுன்னா நம்ம மண்ணுல எல்லா பயிரும் நல்லா வளரும். நம்ம மண்ணு சாகுபடி செய்யறதுக்கு சிறந்த மண்ணுன்னு சொல்லலாம். இந்த உப்புத்தன்மை வாய்ந்த நிலத்திலிருந்து உப்பை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லீச்சிங்னு ஒரு முறை இருக்கு. அதாவது இப்போ அரிசியில உப்பு கலந்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை விட்டு அலசுனா தண்ணி கூட உப்பு கலந்து போயிடும்ல, அந்த மாதிரி தான் வயல்ல ஃபுல்லா தண்ணி நிறுத்திட்டு அதை நம்ம தண்ணியை வடிக்கும் போது அந்த வயல்ல உள்ள உப்பும் கலந்து போயிடும். இது லீச்சிங்னு சொல்லுவாங்க. இந்த லீச்சிங் முறைக்கு வடிகால் எப்படி அமைக்கணும்னா 60 சென்டிமீட்டர் ஆழமாகவும் 45 சென்டிமீட்டர் அகலமாகவும் உள்ள ஒரு வடிகாலை தான் நம்ம அமைக்கணும். அடுத்து வரப்புகளை உயர்த்துறது. வரப்புகளை உயர்த்துறதுனால நம்ம இயற்கை விவசாயமே செஞ்சா கூட பக்கத்து வயல்ல உள்ள உப்புத்தன்மைக்கு அவங்க ஏதாவது இந்த லீச்சிங் மாதிரி பண்ணா நம்ம வயலுக்கு வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வயல்ல உள்ள ரசாயனங்கள்லாம் நீர் பாய்ச்சறது மூலமா நம்ம வயலுக்கு வராம இருக்கும். வயல்ல உள்ள உப்புத்தன்மையை நீக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான வழியும் இருக்கு. நம்ம பலதானியங்கள் விதைப்பு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் மேனியூர்னு சொல்லப்படுற டெயின்ச்சா, சன்னம், கொளிஞ்சி இந்த மாதிரி பயிர்களை வளர்த்து அது பூக்கிற தருவாயில மடக்கி உழுதா நிலத்துல உள்ள உப்புத்தன்மை குறையும். இந்த கொளிஞ்சியில இன்னொரு பியூட்டி இருக்கு. அது என்னன்னா இந்த தரிசு நிலத்துல வளரும். இதை நம்ம மடக்கி உழுது நெல் சாகுபடி செய்யும் போது இது நெல் சாகுபடிக்கு எந்த ஒரு களையுமா மாறாது. இதோட விதைகள்லாம் உறக்க நிலைன்னு சொல்லப்படுற டார்மண்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். இதுவே நம்ம நெல்லை அறுவடை செஞ்ச பிறகு இந்த விதைகள்லாம் முளைச்சு தானா வளர்ந்து நிலத்துக்கு ஒரு பாதுகாப்பா சின்ன சின்ன புதரா மாறிடும். இது எதுவுமே பண்ணல, நிலத்துல உப்புத்தன்மை இருக்கு, ஆனா இதுல சாகுபடி பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை நோக்கி போலாம். பாரம்பரிய நெல் ரகங்கள்ல குறிப்பா சீரக சம்பா, கிச்சலி சம்பா, பூங்கார், தூயமல்லி இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் உப்பு தன்மை உள்ள நிலத்திலையும் நல்லா வளரும். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் pHன்னு. pH 1லிருந்து 7 இருந்துச்சுன்னா நம்ம வயல் அமிலத்தன்மையா இருக்குன்னு அர்த்தம். 7லிருந்து 14 இருந்துச்சுன்னா காரத்தன்மையில இருக்குன்னு அர்த்தம். 7 இருந்துச்சுன்னா நடுநிலை தன்மையில இருக்குன்னு அர்த்தம்.
இந்த அமிலத்தன்மை வாய்ந்த நிலத்துல கூட நம்மளால சாகுபடி செய்யலாம். இந்த pH 4.6 இருந்துச்சுன்னா நெல் சாகுபடி செய்யலாம். இதுவே 5.6 இருந்துச்சுன்னா சிறுதானியங்களை சாகுபடி செய்யலாம். 6.75 இருந்துச்சுன்னா சோளம், மக்காசோளம் இந்த மாதிரி சாகுபடி செய்யலாம். 5.3 இருந்து 6.6 இருந்துச்சுன்னா நிலக்கடலை சாகுபடி செய்யலாம். 5.5 இருந்து 7 இருந்துச்சுன்னா உளுந்து சாகுபடி செய்யலாம். இதுவே 5 இருந்து 6.5 இருந்துச்சுன்னா பருத்தி சாகுபடி செய்யலாம். 6 இருந்து 7.5 இருந்துச்சுன்னா கரும்பு பயிரிடலாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட மண்ணு எவ்வளோ சீரழிஞ்சு இருந்தாலும் மன்னிக்கணும், நம்ம எவ்வளோ சீரழிச்சிருந்தாலும் அதை நல்லா மீட்டு நம்மளால நல்லபடியா விவசாயம் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேக்குறீங்களா? நான் ஒரு அக்ரி ஸ்டூடெண்ட் தாங்க. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்னும் வரப்போற வீடியோக்குள்ள விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். விவசாய தேடல் தொடரும், விவசாயமும் தொடரணும்.